இனிய வணக்கங்களுடன் இன்றைய பதிவு. இந்த பதிவில் நான் புதினா செடியை எப்படி தண்ணியில் வளர்க்க வைக்கலாம், சிறிய வேர்கள் வரைக்கும் எப்படி தண்ணீர்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் வேர்கள் வந்த இந்த செடியை மண்ணில் ஊன்றி இன்னும் எளிதிலேயே செடி வளர்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம நேரடியாக இந்த தண்டுகளை கொண்டு போய் மண்ணில் வைக்கும்போது இருக்கிற வளர்ச்சியை விட தண்ணீரில் வச்சு வளர்க்கும்போது அதிகமாகவே வளரும் அப்படின்னு நானும் ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி புதினா தண்டுகளை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கோங்க. நிறைய கணுக்கள் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. செடிகள் கொஞ்சம், இந்த தண்டுகள் கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கணும், ரொம்ப இளந்தண்டுகளாக எடுக்காதீங்க. நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி தண்டுகளை தேர்வு பண்ணி எடுத்துக்கோங்க. இது வீட்டில் நம்ம வாங்கிட்டு வந்து வேணாம் அப்படின்னு தூக்கி போடுற தண்டுகளை தான் நம்ம ரொம்ப பயனுள்ள, நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பொருளாக உருவாக்க போகிறோம் இயற்கையோட உதவியால். இந்த மாதிரி நீளமாக இருக்க தண்டுகளெல்லாம் நான் எனக்கு தேவையான அளவில் சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் சின்ன டப்பாவில் தான் இந்த புதினா செடியை வளர்க்க போகிறேன். இங்கே பெருமளவில் மண்ணில் செடி வளர்க்குறதுக்கான வசதி எனக்கு இல்லை அப்படின்றதால, நீங்கள் உங்களால் மண்ணில் வளர்க்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் சின்ன துண்டுகளாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த சத்து எளிதில் கிடைக்கும் தண்டுகளுக்கு. ரொம்ப நீளமாக இருக்கும்போது முழுமையாக போய் சென்றடைகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். முதல்ல என்ன பண்ணேன், நான் இந்த மாதிரி ஒரு செராமிக் பவுல் இருக்குது இல்லைங்களா, இதில் தண்ணி ஒரு கால்வாசி அளவில், அந்த கணுக்கள் மூழ்கிற அளவில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஆனால் ஒளி படாது அப்படின்ற காரணத்தால் நான் மறுபடியும் ஒரு வாட்டர் கேனை கட் பண்ணிவிட்டு அதில் ஓரளவுக்கு ஒரு கால்வாசி அளவு தண்ணியை ஊற்றி அதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடையில ஊருக்கு போயிட்டேன், என்னால் கவனிக்க முடியல. ஒரு 2 நாள் மட்டும் நான் இந்த தண்ணியை மாற்றிருந்தேன், 2 நாளுக்கு ஒரு டைமு. ஆனால் எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் இதை டெய்லியுமே தண்ணியை மாற்றுறது ரொம்ப நல்லது. நான் இடையில ஊருக்கு போனதால் இந்த மாதிரி அவ்வளோ அழகான வேர்கள், நிஜமாக பெரிய ஆச்சரியமாகவே இருந்தது எனக்கு. தண்ணீரில் கூட செடிகளை இவ்வளோ அழகாக வளர்க்க வைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது. ஆனால் நான் செஞ்ச சின்ன தவறுனால இந்த மாதிரி செடிகள் அழுக ஆரம்பிச்சிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி பண்ணாதீங்க. தண்ணியில் இந்த தண்டுகளை போட்டு வச்சு டெய்லியுமே ஒரு டைம் தண்ணியை மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாகவே செடிகள் வளரும். ஃபைனலி எனக்கு இந்த மாதிரியான ரிசல்ட் தான் கிடச்சிது. இதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஏன்னா நான் அவ்வளோ தண்டுகளை எடுத்து வச்சு எல்லாமே வேர்கள் விட்டுமே கூட நான் மண்ணில் புதைச்சி வைக்கும்போது ஒரு 10 தண்டுகள் கிட்ட நான் புதைச்சி வச்சுருந்தேன், மண்ணில் ஊனி வச்சுருந்தேன். ஆனால் என்னால் அந்த 10 தண்டுகளுமே நல்ல முறையில் வளரலை. சரி வளராதோ அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு 2 பேர் தான் அதுலேருந்து ரொம்ப அழகாக தழைஞ்சு வந்தாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் நீரில் வளர்த்து இந்த தண்ணிக்குள்ளே வச்சு வளர்த்த செடிகள் மண்ணில் நேராக வளர்த்த செடிகளை விட ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப செழிப்பாகவும் வளர்ந்தது. இதுக்கு இந்த மண் கலவை கூட ஒரு காரணம்தான். ரொம்ப அதிகமான உரம் அந்த மாதிரி எதுவும் செயற்கை உரம்லாம் போடாமல் நம்மளுக்கு சாதாரணமாக கிடைக்கிற மண்ணும் கொஞ்சம் மாட்டு சாணமுமே இருந்தாலும் நம்ம கலந்து அதை ஒரு மண் கலவையாக தயார் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் என்ன மாதிரி இயற்கையோடு இந்த வாழ்க்கை பிடிக்கும், இந்த மாதிரி பண்ண பிடிக்கும்னா இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செடிகள் வளர்த்து வீட்டில் உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன அரிக்கீரை வகைகள், காய்கறிகள் எல்லாம் நீங்களே எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த தண்டுகளை தேர்ந்தெடுக்கிறதும் அவைகளுக்கு கரெக்டான ஒரு அளவில் உள்ள தண்ணீரில் போட்டு வைக்கிறதும், இன்னொன்று மிதமான வெயில் படுற இடத்துல வைக்கிறதும் 3 தான். நீங்கள் தினசரி தண்ணி ஊற்றிட்டு மாற்றி வைங்க. கண்டிப்பாக சீக்கிரத்திலே உங்களால் நல்ல வெண்மையான வேர்கள் வளர்கிறத பார்க்க முடியும். அந்த வேர்லேருந்து கிடைச்சது தான் இது. ஸோ என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.